ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனே இல்லாமல் நம்ம சூப்பரான ஒரு கர்டன் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுவும் கலர் பேப்பரை வச்சு. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கிராஃப்ட்டை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டையும் அழகாக மாற்றுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கர்டன் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம கடையில் விற்கிற A4 கலர் பேப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த A4 சைஸில் இருக்குள்ள கலர் பேப்பர் அதை எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 7 கலர் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃபாக வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு பீஸ் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் இதே மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு மடக்கிட்டு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துகிட்டு மடக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நான் வந்து 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 3ஐயும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு A4 ஷீட்டில் நான் வந்து 3ஆக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த 3ஐயும் மடக்கின பீஸ் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பென்னோ இல்லை பென்சிலோ வச்சுட்டு இந்த மாதிரி பாதி ஹார்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஹார்ட் வரைகிறது ரொம்பவே சிம்பிள் தான். இப்படி ஒரு கோவ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு வந்துடும். ஸோ நான் வந்து இந்த இதில் மொத்தம் 7 ஹார்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதாவது 7 பீஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். உள்ளே வந்து நம்ம 3 பீஸ் வந்து வச்சுருக்கோம். இப்போ இது அப்படியே வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது கலர் பேப்பரில் தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் நார்மல் A4 ஒயிட் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அதில் செஞ்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா ப்யூர் ஒயிட்டில் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் அந்த 7 பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பீஸை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து 3 ஹார்ட் வந்து நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம 3 பீஸ் வந்து உள்ளே வச்சுருக்கோம். இப்போ அந்த 3ஐயும் சேர்த்து கரெக்டாக நடுவில் அந்த லைனில் ஒரே ஒரு ஸ்டாப்லர் பின் மட்டும் போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச அந்த 7 பீஸ்லேயுமே வந்துட்டு ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம். இந்த கிராஃப்ட் செய்கிறது ரொம்பவே சிம்பிள். இந்த இதில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து சொல்லிக் கொடுங்க. இப்போ பின் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த 3 பீஸையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு பின்னாடி முன்னாடி அது மாதிரி மடக்கி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் ஷேப்பில் எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு ஒரு ஹார்ட்டில் ஒரு பூ மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான் ஒரு பேப்பரில் 7 பீஸ் வந்து செஞ்சுருக்கேன். இதே மாதிரியே நான் 7 கலரில் 7 பீஸ் வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு இது மட்டும் எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க இல்லை வரைஞ்சி கொடுத்து அவங்கள கட் பண்ண சொன்னாலும் ஓகே. எப்படி வேணாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுக்கலாம். இப்போ அது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. கீழே வந்து ஹேங்கிங்காக என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் அதே மாதிரியே ஒரு A4 கலர் பேப்பர் எடுத்துகிட்டு 2 இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ண இந்த ஸ்ட்ரிப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் ரொம்ப பெருசு. அந்த நீளத்துக்கு இப்படி 3ஆக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ செஞ்சு வச்ச அந்த 2 பெரிய பீஸ் எப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை விட சின்னதாக பின்னாடியும் முன்னாடியும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன பீஸ் 2ஐயும் வளைச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்து அந்த 2 மீடியம் சைஸ் இருக்கு இல்லையா, அதையும் இந்த வளைச்சி வச்சு இந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்லர் பின், அதுக்கப்புறம் பெருசாக இருக்கிறதையும் வளைச்சி வச்சு பெரிய ஹார்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு க்யூட்டான ஒரு ஹார்ட் ஹேங்கிங் வந்து நமக்கு கிடச்சிடும். உள்ளுக்குள்ளே 3 ஹார்ட் இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், கலர் பேப்பரில் தான் செய்யணும்னு கிடையாது. நியூஸ் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட செய்யலாம். இல்லை A4 ஒயிட் பேப்பரில் செய்யலாம். தனித்தனியாக செய்யணும்னு கிடையாது. உங்களுக்கு எத்தனை ஹார்ட் பீஸ் வேணுமோ அத்தனை ஷீட்டு இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு செஞ்சிடலாம். ஒரே கலரில் செய்யணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஹார்ட்டுக்குள்ளே வந்து 3 கலர் 2 கலர் 1 கலர் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 7 ரோ வந்து தொங்க விட போகிறேன். அதனால தான் நான் வந்துட்டு 7 பீஸ் எல்லாத்துலேயுமே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஹார்ட்லேயும் 7 பீஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கலர்லேயும் 7 ஹார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு A4 ஷீட்டை 3ஆக கட் பண்ணிவிட்டு அந்த 3 ஹார்ட்டில் 7 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது க்ரீனு, லாவெண்டர், பிங்க், லைட் எல்லோ, லைட் சாண்டல், பிங்க், அது மாதிரி நிறையா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 7 கலரில் நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஊசி நூலில் நீங்கள் கோத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் கோத்துக்கிட்டாலும் ஓகே. அந்த அடி ஹார்ட்டை ஊசி நூல் வச்சு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கிறேன். சென்டரில் கரெக்டாக அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கிறேன். இல்லை டேரெக்டாக நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். இப்போ அந்த அந்த ஹார்ட்டை மட்டும் ஒட்டிட்டு மீதி எல்லாத்தையும் நான் ஃபெவிகால் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த நூலில் மட்டும் ஒட்டிக்கிறேன். ஃபுல் இடத்துக்கும் அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு கோடுக்கு மட்டும் ஒட்டிட்டு நம்ம நூலை வந்து அந்த இடத்துல ஒட்டிடலாம். கரெக்டாக அந்தந்த ஹைட், அதாவது அந்த ஸ்பேஸ் விடுறது வந்து கரெக்டாக ஒன்றுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது ஒட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் காய விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக காஞ்சிரும். இப்போ நம்ம ஹாய் சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் காயத்ரி, ஹாய் ஃப்ராங்க்லின், ஜோதிலக்ஷ்மி, தீபா, உங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஹாய். இன்னும் நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் சொன்ன எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ஹாய். இன்றைக்கி பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 8 கலர்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு அந்த 8 ஹார்ட்டையுமே நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன்.
மேலே உள்ளன் கயிறில் ஃபுல்லாக வந்து கட்டிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த ஒரு பீஸையுமே இந்த மாதிரி சேமான கேப் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஹார்ட்டை வந்து ஒன்றா வந்து தனித்தனியாக வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரான வால் ஹேங்கிங் ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடும். நம்மளோட கர்டன் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கு நம்ம கையாலே உங்கள் குழந்தைங்க லீவில் செஞ்சு கொடுத்து மாட்டினாங்க அப்படின்னா அதை பார்க்குறப்ப அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த சிம்பிளான கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். காற்றுல ஆடுறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் வந்து எனக்கு போகிறப்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே தலையில் இடிபடாமல் இருக்கிற மாதிரி அதோட பார்த்து நிறுத்திக்கலாம். இதோட ஃபுல் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது வந்து இந்த கிராஃப்ட்டை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. இப்போ சப்ஸ்கிரைப் ஐட்டம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஜீவா அப்படின்ற சிஸ்டர் வந்து நானே பண்ண கிராஃப்ட் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கடையில் வாங்கின மாதிரி. அதுவும் இந்த மணி பிளான்ட் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எல்லார் வீட்லையுமே மணி பிளான்ட் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதுக்கப்புறம் தமிழ் அப்படின்ற சிஸ்டர் கேஸ் கிளீனிங் உங்கள் வீடியோ பார்த்து செஞ்சால் நீங்கள் சூப்பராக இருக்குது சிஸ்டர். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.